அம்மா உணவகங்களில் மாற்று உணவு ஏன் இல்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்புவதாக அம்மா உணவக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட காந்திஜி சாலையில் அம்மா உணவகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். ஆரம்பம் காலம் முதலே காலையில் இட்லியும், மதிய உணவாக சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதமும் மக்களுக்கு தரமாக வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களின் தேவையை கருதி காலையில் இட்லியுடன் பொங்கலும் சேர்த்து வழங்கப்பட்டது. மதிய உணவாக வெள்ளை சாதம், சாம்பார், ரசம் ஆகியவையும் சில ஆண்டுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது அரசு விதிமுறைகளின்படி மீண்டும் பழைய முறைப்படியே காலையில் இட்லியும், மதியத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதமும் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உணவகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பயணிகள், வாராந்திர சந்தைக்கு வரும் பொதுமக்கள் என அனைவரும் உணவின் தரம் நன்றாக இருப்பதாக பாராட்டி ரூபாய்க்கு மன நிறைவோடு சாப்பிட்டு செல்கின்றனர். இருப்பினும் சென்னை போன்ற பிற பகுதிகளில் அம்மா உணவகங்களில் பலதரப்பட்ட உணவு வகைகள் வழங்கப்படுவது போல இங்கும் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் தங்களை நோக்கி ஏன் தோசை, பொங்கல் போன்ற மாற்று உணவுகளை வழங்குவதில்லை என கேள்வி எழுப்புகின்றனர் எனவும், சிலர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்து தங்களை அச்சுறுத்தும் வகையிலும் தரக்குறைவாகவும் பேசுகின்றனர் எனவும் அம்மா உணவக பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அம்மா உணவகத்துல வேலை செய்யறேங்க. என் பேர் செல்வி. நாங்க 2/6/2013 இருந்து 2026 வரல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா நேரத்துலயும் காலையில இட்லி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் மத்தியானத்துல கொடுத்துட்டு இருந்தோம். கொரோனா காலம் வந்த பிற்பாடு கொஞ்சம் எல்லாம் நிறைய மக்கள் வரங்காட்டி இட்லி, கொஞ்சம் பொங்கல் சேர்த்தி போட்டோம். மத்தியானத்துல வெள்ளை சாப்பாடு, சாம்பார், ரசம் அதே தொடர்ந்து இந்த ஒரு 4-5 வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு அதெல்லாம் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படி கிடையாது, அதெல்லாம் நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க சாம்பார் சாதம், தயிர் சாதம் மத்தியானத்துல, காலையில இட்லி போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா வர பொதுமக்கள் ஏன் நீங்க இட்லி போடுறீங்க, பொங்கல் போடுங்க, தோசை போடுங்க, தமிழக முதல்வரே எல்லாம் மக்களுக்கு தரமான உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னா, உணவு தரமா தான் நாங்க கொடுக்குறோம். சாம்பார் சாதம்னால எல்லா பொதுமக்கள் நோட்ல எல்லாம் எழுதிட்டு போறாங்க உணவு நல்லா இருக்குன்ட்டு. வெளியூர்ல இருந்து வர்றவங்க இந்த செவ்வாய்க்கிழமைன்னா இங்க ஒரு இது இருக்கும், சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு வர மக்கள் எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருக்கு, பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு போறோம், மன திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு வெரைட்டியா போடுங்க, மத்தியானத்துல சாம்பார் சாதம், ரசம் போடுங்க, வெள்ளை சாப்பாடு போடுங்க. சென்னையில மட்டும் எல்லாம் வெரைட்டியா போடுறாங்கல்ல, ஆனா இங்க மட்டும் ஏன் போட மாட்டேங்க, உங்களுக்கு எல்லாம் வேலை என்ன மிச்சமா, நீங்க வேலை செய்ய சோம்பேறித்தனம் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் நாம்ஸ் கொடுத்தாதானே நாங்க போட முடியும். கவர்மெண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. அம்மா 2014 ஆரம்பிச்சப்போ காலையில இட்லி சாம்பாரும், மத்தியானத்துக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம் தான் போட சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் தான் ஈரோடு மாநகராட்சியும் எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். இது தமிழக முதல்வர் தான் சொல்லணும். மக்கள் பொதுமக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தரமான உணவு கொடுன்னு சொன்னா என்னன்னா எல்லா உணவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனா அம்மா உணவகத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து அம்மா உணவகத்துக்கும் காலையில இட்லி, பொங்கல் இல்ல வேற ஏதாவது கொடுத்தாலும் அவருடைய இதுல கொடுக்கலாம். மத்தியானத்துல வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் இது மாதிரி போட சொல்லி அவர் உத்தரவு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். அது இல்லாம இந்த செல்போன் எடுத்துட்டு நிறைய பேர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எங்களைய. ஏன் நீங்க சாம்பார் சாதம், தினம் சாம்பார் சாதம் எப்படி சாப்பிடுறது, ஏன் போட மாட்டேங்கிறீங்க, ஏங்க எங்களுக்கு கவர்மெண்ட் போட சொன்னதான் நாங்க போடுறோம், நீங்க இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா எங்களை மேல் இடத்துல இருந்து பார்க்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி போட்டு ஏன் இது இப்படி இருக்குன்னு பொம்பளைங்க ஒரு தரக்குறை இல்லாம பேசுறாங்க. இதெல்லாம் தமிழக முதல்வர் கொஞ்சம் கண்டிச்சு எங்களுக்கு கொஞ்சம் எங்க வாழ்வை கொஞ்சம் உயர்த்தணும். அது இல்லாம எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற அம்மா உணவகத்துக்கும் ஒரு மெனு கொடுக்கணும். சென்னையில மட்டும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, தனி ரூலா கொடுத்துருக்காங்க. மத்த மாவட்டம் எல்லாம் எல்லாமே அம்மா உணவுன்னா அம்மா உணவு தானே. மாநகராட்சி, நகராட்சி, இப்ப ஈரோடுன்னா ஈரோடு, சேலம், திருப்பூர் எல்லாம் அம்மா உணவு தானே. எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யறாங்க. அது மாதிரி அவர் ஒரு மெனு எங்களுக்கு கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நாங்க எல்லா உணவும் மக்களுக்கு நாங்க தரோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழக முதல்வர் ஏத்துக்கணும். சம்பளத்துக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். போன டைமும் பேட்டி கொடுக்கறப்ப சம்பளத்துக்கு கொடுத்தோம். நாள் ஒண்ணுக்கு 322 தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். எல்லா துறையிலயும் அவர் நல்ல திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. அம்மா உணவகத்துக்கு பொலிவுபடுத்துறது, மற்றபடி எல்லாம் தரமான உணவு கொடுக்கல, எங்களுக்கு மன திருப்தி தான். நாங்க தரமான உணவு தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஒரு மெனு கொடுக்கணும், சம்பள உயர்வும் கொடுக்கணும். அதனால எங்க தமிழக முதல்வர் நாங்க முதலமைச்சரை நாங்க மனப்பூர்வமான இதோட ஆழ்ந்த மனப்பக்குவத்தோட கேட்டுக்கொள்கிறோம்.